வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். கூடவே ஒரு 4 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. ஒரு கையளவு பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். குருமாக்கு ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கசகசா ஒரு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். தண்ணியும் ஒரு 1/2 டம்ளர் சேர்க்குறேன். நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்து நல்லா கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன் 2 உருளைக்கிழங்கு, அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.